அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திமுக அரசு விவசாயிகளை பழிவாங்குவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் 3வது கட்டத்தை நேற்று தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி ராயக்கோட்டையில் மக்கள் மத்தியில் உரையாற்றினார். அதிமுக ஆட்சியின் மக்கள் நலத்திட்டங்களை நிறுத்திய திமுக அரசு எந்த மக்கள் நலத்திட்டங்களையும் நிறைவேற்றுவதில்லை என்று தெரிவித்தார். மத்திய அரசுடன் இணக்கமாக இல்லாததால் தமிழகத்தில் பல திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் உள்ளதாக தெரிவித்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளை பழிவாங்கின்ற அரசாக இந்த விடியா திமுக அரசு இருக்கின்றது. மீண்டும் உங்களுடைய துணை கொண்டு அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த சர்வதேச ஏல மையம் திறக்கப்படும். இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு நியாயமான விலையிலே இந்த மலர் விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தருவோம். இதைத் தொடர்ந்து தேன்கனி கோட்டையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் விவசாயத்திற்கு முழுமையாக மும்முனை மின்சாரம் வழங்கப்படாமல் நிறுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். அதேபோல விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகள் மின் மோட்டர் இயக்கலாம். இப்போ தடை செஞ்சிட்டாங்க. மும்முனை மின்சாரம் ஷிப்ட் வாரியா தான் கொடுக்கிறாங்க. இரவுல மும்முனை மின்சாரம் கொடுத்தா விவசாயிகள் எப்படி அவர்கள் நீர் பாய்ச்ச முடியும்? அப்படி வேளாண் நிலத்துக்கு மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தொடர்ந்து மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும். நேற்றைய பரப்புரையின் இறுதியாக சூலகிரி ரவுண்டானா பகுதியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி கொடியாளம் தடுப்பணையிலிருந்து 35 ஏரிகளுக்கு நீர் நிரப்பும் திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களும் அமல்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார். இந்த பகுதியில் கொடியாளம் தடுப்பணையிலிருந்து தண்ணீர் மின் மோட்டார் மூலம் பம்ப் செய்யப்பட்டு ஒசூர் பேரிகை பகுதியில் உள்ள 35 ஏரிகளுக்கு நீர் நிரப்புவதன் மூலமாக நிலத்தடி நீர் உயர்வு மற்றும் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண போட்ட திட்டத்தை தற்போதைய ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. மீண்டும் உங்களுடைய துணையோடு அண்ணா திமுக ஆட்சி அடுத்த ஆண்டு அமைஞ்சவுடன் இந்த கொடியாளம் தடுப்பணையிலிருந்து தண்ணீர் மின் மோட்டார் திட்டம் நிறைவேற்றி கொடுக்க